சூரத்துல் மாவூன், மாவூன் என்று சொல்லப்படுகிற அத்தியாயத்தின் விளக்கத்தை இன்று அறியவிருக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் இதனுடைய முடிவுல யம்னஊனல் மாவூன் அப்படின்னு அந்த வார்த்தை வர்றதுனால இந்த அத்தியாயத்துக்கே மாவூன் அத்தியாயம் பேர். இந்த அத்தியாயத்தில் அராய்த்தல்லதி என்று துவங்கக்கூடிய இந்த அத்தியாயத்தில் இதனுடைய இறுதியில யம்னஊனல் மாவூன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை வர்றதுனால ஒரு அடையாளத்துக்காக வேண்டி மாவூன் என்று இந்த பெயரை சூட்டியிருக்கிறார்கள். இந்த அத்தியாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில அருளப்பட்டதா அல்லது அவங்களுடைய மதீனா வாழ்க்கையில அருளப்பட்டதா என்றால் இதற்கு எந்தவித ஆதாரபூர்வமான குறிப்புகளும் இல்லை. குர்ஆன்ல போட்டிருக்கிறாங்க, மக்காவில் அருளப்பட்டதுன்னு எழுதியிருப்பாங்க. குர்ஆனுடைய பிரதிகளில், இங்கே அச்சிடப்படக்கூடிய பிரதிகளில் போட்டிருப்பாங்க. ஆனால் மற்ற அத்தியாயங்களுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கு அப்படி ஒரு ரெக்கார்டு கிடையாது. இது மக்காவில் அருளப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான அறிவிப்பு இல்லை. இது மதீனாவில் அருளப்பட்டது என்பதற்கும் ஆதாரம் கிடையாது. ரெண்டு கருத்தையும் பல பேரும் சொல்லியிருக்கிறாங்க. சில ஆட்கள் இது மக்காவில் அருளப்பட்டது என்று சொல்கிறார்கள், சில ஆட்கள் இதை மதீனாவில் அருளப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஆதாரபூர்வமா ரெண்டுமே இல்லை. இது எங்க அருளப்பட்டாலும் சரிதான், இதனுடைய போதனை பொதுவானது. மக்காவில் அருளப்பட்டது என்ற காரணத்தினால ஒரு சட்டம் ஒன்று மாறி போறதில்லை. மதீனாவில் அருளப்பட்டது என்று சொன்னதுனால அதுக்கு வேற ஒரு அர்த்தம் வந்துட போறதில்லை. இதுல சொல்லக்கூடிய ஒரு போதனை பொதுவான ஒரு போதனை. இது எங்க அருளப்பட்டிருந்தாலும் சரி, கியாமத் நாள் வரைக்கும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான போதனையை இந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தவறான வடிவம் கொடுக்கிறாங்க இல்லையா, அந்த தவறான வடிவம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய அத்தியாயம் இது. பொதுவாக மதங்களுக்கு சடங்குகளைத்தான் மதங்களுடைய அடையாளமா எல்லாரும் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இஸ்லாம்னா என்னன்னு நம்ம முஸ்லீம்கள்ட்ட கேட்டா கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தொப்பி போடணும், தாடி வச்சுக்கணும், சில வணக்க வழிபாடுகளை செய்யணும், இவ்வளவுதான் இஸ்லாம் என்றுதான் முஸ்லீம்களே இஸ்லாத்தை பத்தி வழங்கி வச்சிருக்கிறாங்க. வேற வேற மதத்துக்காரர்கள் கூட அவங்க மதத்தை பத்தி கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க அந்த கோயிலுக்கு போடணும், கும்பிடணும், இந்த மாதிரி நெத்தில போட்டு வச்சுக்கணும், நாமம் போடணும், இப்படி அவங்க சில அடையாளங்களை அவங்க சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள்ட்ட போய் உங்க மதம் என்னன்னு கேட்டா சிலுவை போடணும், இந்த மாதிரி சில வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகணும் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த சித்தாந்தத்தை முஸ்லீம்களும் இந்த சித்தாந்தத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம்டா என்னன்னு கேட்டா இப்படித்தான் அவங்க இஸ்லாத்துக்கு விளக்கம் சொல்றாங்களே தவிர இஸ்லாம்டா என்ன என்பது சரியான முறையில் சொல்வது இல்லை. அவங்களுக்கு எல்லாம் மறுப்பாகத்தான் இதுல கேட்கிறான். அரஐத்தல்லதி யுகதிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை நிராகரிப்பவனை பற்றி உனக்கு தெரியுமா? இந்த இடத்துல ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, இந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறவன் என்றால் யார், இந்த மார்க்கத்தை மறுக்கிறவன் யார் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு சில அடையாளங்கள் அல்லாஹ் சொல்றான். அதை செய்யறவன் தான் இந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறவன். இஸ்லாம் என்று சொல்வது பின்னாடி சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளை கடைபிடிக்கிறதுக்கு பெயர் தானே தவிர சடங்குகளுக்கு தொகுப்பு இல்லை அப்படின்னு இது ஆரம்பிக்கிறது. இந்த சூராவுடைய இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அரஐத்தல்லதி, அரஐத்த உமக்கு தெரியுமா, முகமதே உமக்கு தெரியுமா, அல்லது யுகதிபு பித்தீன், இந்த தீனை இந்த மார்க்கத்தை நிராகரிப்பவன் யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுட்டு அவனே பதிலும் சொல்றான் அடுத்தடுத்த வசனத்துல. இந்த முதல் வசனத்துல பலவிதமான கருத்துக்களை பலரும் சொல்றாங்க. எல்லா கருத்துமே ஓகே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். என்ன கருத்துன்னு கேட்டா இதுல தீனுங்கிற வார்த்தை வருது. அரஐத்தல்லதி யுகதிபு பித்தீன், தீன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. தீன் என்ற வார்த்தை பல அர்த்தங்களை கொண்ட ஒரு சொல். அதாவது இந்த தீனுல் இஸ்லாம்ங்கிறோம்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை கூட நம்ம தீனும்போம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் என்பதுதான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தீன், மார்க்கம். தீனுக்கு மார்க்கம் அர்த்தம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை இன்றைக்கு நான் முழுமையாக்கிட்டேன். தீனுனா இஸ்லாம் அர்த்தம். அப்ப தீன் என்ற வார்த்தைக்கு மார்க்கம் என்ற பொருளும் இருக்கிறது. அந்த பொருளை வச்சீங்கன்னா அரஐத்தல்லதி யுகதிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை, தீனுடா மார்க்கம், அத்தீன் என்று அழுத்தி சொன்னீங்கன்னா இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை நிராகரிப்பவன் யார் என்று உமக்கு தெரியுமா? தீனுக்கு இந்த அர்த்தம் கொடுத்தா இப்படி அர்த்தம் ஆயிரும். இதே தீனுங்கிற வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு வழங்குதல், கேள்வி கேட்குதல், விசாரணை நடத்துதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்துக்கு உதாரணம் நீங்க மாலிக் யௌமித்தீன் வழங்கிக்கலாம். மாலிக் யௌமித்தீன், தீனுடைய நாளுக்கு அவன் அதிபதி. மார்க்கத்துடைய நாள் நாங்க அர்த்தம் செய்ய முடியாது.
தீனுடைய நாள் என்று சொன்னால் ஜட்ஜ்மெண்ட் வழங்குற நாள். அப்ப தீன்கிற வார்த்தைக்கு ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு வழங்குதல் அப்படின்னு அர்த்தம் இருக்கிறது. அப்ப இந்த மார்க்கத்தை யார் மறுக்கிறான் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான், அந்த அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. அல்லது நியாய தீர்ப்பு எல்லாம் அவன் வழங்கிருக்கிறான மறுமை, அதை மறுக்கிறவன் யார் உனக்கு தெரியுமான்னு அர்த்தம் செய்யலாம். ரெண்டு அர்த்தமும் ஓகே தான். இஸ்லாம் தான் மறு உலகத்தை நம்புறோம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்தினுடைய பேசிக் எதுல இருக்குன்னு கேட்டா, இந்த உலகத்துக்கு பிறகு இன்னொரு உலகம் இருக்கிறது, அங்க இறைவன் விசாரிப்பான், அந்த விசாரணையில நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுனால அதை மறுத்தா இதை மறுத்துறோம், இதை மறுத்தா அதை மறுத்துறோம். ரெண்டு ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்தது. ஒருத்தன் இந்த இஸ்லாத்தை மறுத்தா நியாய தீர்ப்பு மறுத்துறான், நியாய தீர்ப்புலாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இஸ்லாத்துல இருக்க இயலுமா? ரெண்டுல எந்த அர்த்தம் வச்சாலும் சரிதான், இதை மறுத்தா அதை மறுத்துருவான், அதை மறுத்தா இதை மறுத்துறோம். நீங்க ரெண்டு வேணாலும் வச்சுட்டு போயிடலாம். ரெண்டுல இந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறவன் யார் தெரியுமான்னு கூட இதுக்கு அர்த்தம் செய்யலாம். அல்லது நியாய தீர்ப்பு வழங்குவதை யார் மறுக்கிறானோ அவன் யார் என்று தெரியுமான்னு சொல்லி என்ன செய்யலாம், அதை செய்யலாம். இந்த தீன்கிற வார்த்தைக்கு வணக்க வழிபாடுகள், சட்டதிட்டங்கள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. இறைவனை செய்யக்கூடிய வழிபாடு, வழிபாட்டை நிராகரிக்கிறவன், இறைவனுக்கு வணங்கி வழிபட வேண்டும் என்பதை நிராகரிப்பவன் யார் தெரியுமா அப்படின்னு அர்த்தம் செய்யலாம். அப்ப தீன் என்பதற்காக வேண்டி, தீன் என்பதற்கு பிரதானமான 3 அர்த்தம் இருக்கிறது. ஒன்னு இந்த மார்க்கம். அந்த மார்க்கம் அர்த்தம் வச்சா என்னவாகும்? இந்த மார்க்கத்தை நிராகரிப்பவன் யார் என்று உனக்கு தெரியுமா? இந்த தீன் என்பதற்கு நியாய தீர்ப்பு நாள் அர்த்தம் இருக்கிறது. அப்ப நியாய தீர்ப்பு நாளை மறுப்பவன் யார் என்று உனக்கு தெரியுமா? 3வது அர்த்தம் என்னன்னா, இறைவனை வணங்கி வழிபடுவது. இறைவனை வணங்கி வழிபடுவதை யார் மறுக்கிறானோ அவன் யார் என்று உனக்கு தெரியுமா? 3 முரணான செய்ய தேவையில்லை, 3 ஒண்ணுதான். இஸ்லாம் தீனுங்கிறதா இறைவனை வணங்கி வழிபடுறது, இறைவனை வணங்கி வழிபடுறது தான் மறுமையில ஜட்ஜ்மெண்ட் நம்புறதுக்கு அடையாளம். 3ல எந்த அர்த்தம் கொடுத்தாலும் இதான் சிறந்தது, இதான் சிறந்தது இல்லைன்னா சொல்ல தேவையில்லை. ஒன்னு சொன்னா மற்ற 2 உள்ள அடங்கிக்கிறோம். அதனால நம்ம இந்த மார்க்கெட் வச்சுக்கிறோம். இப்போதைக்கு அராய்தல்லதி யுகதிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை நிராகரிப்பவன் யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் என்ன சொல்லணும்னு கேட்டா, தொப்பி போடாம இருக்கிறானே அவன் தான் அப்படித்தானே சொல்லணும். நம்ம பாஷையில் சொல்வதா இருந்தால் இந்த மார்க்கத்தை மறுக்கிறவன் யார் தெரியுமா? தொப்பி எவன் போடவில்லையோ அவன் தான், எவன் தாடி வைக்கவில்லையோ அவன் தான், எவன் பள்ளிவாசல் பக்கம் வரவில்லையோ அவன் தான், எவன் அரபி மொழியில பேர் வைத்துக் கொள்ளவில்லையோ அவன், அப்படிலாம் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த மார்க்கத்தை மறுக்கிறதுக்கு வேற ஒரு அடையாளத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன அடையாளம் தெரியுமா? இந்த மார்க்கத்தை மறுக்கிறவன் யார் என்று கேட்டால், 2 செயலை செய்கிறவன். 2 செயலை ஒருத்தன் செய்து விட்டான் என்று சொன்னால், அவன் தொழுதாலும், நோன்பு நோற்றாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், ஹஜ்ஜி செய்தாலும், திக்ர் செய்தாலும், தஸ்பீஹ் செய்தாலும், இறைவனுக்காக தன்னுடைய மொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்தாலும் அவன் மார்க்கத்தை மறுக்கிறான். அவன் மார்க்கத்தை ஏத்துக்கிற வேண்டிய விதத்தில் ஏத்துக்கொள்ளல. அப்ப ஒருவன் இஸ்லாத்தில் இருக்கிறானா இல்லையா, அதுக்கு தான் 2 அடையாளம். இஸ்லாத்தை ஒருத்தன் மறுக்கிறான் என்று சொல்வதா இருந்தால் இந்த 2 இருக்குதான்னு பாருங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 2 இருந்துச்சுன்னு சொன்னா இவன் நியாய தீர்ப்புனால மறுக்கிறான், மறுமையை மறுக்கிறான் அப்படின்னு ஆயிரும். அந்த 2 என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் நினைச்சு பெரிய என்னத்தை பெரிய வணக்க வழிபாட இறைவன் சொல்ல போறான் நீங்க நினைப்பீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அனாதைகளை விரட்டி அடிக்கிறானே அவன் தான். இந்த மார்க்கத்தை மறுக்கிறவன் யார் தெரியுமா? எவன் அனாதையை விரட்டுறானோ அவன் இந்த மார்க்கத்தில் உள்ளவன் கிடையாது. அனாதைகளை விரட்டி அடிக்கக்கூடியவன் யாரோ அவனெல்லாம் இந்த மார்க்கத்தை, மறுமையை, நியாய தீர்ப்புனால இறைவனை வணங்கி வழிபடுவதை எல்லாத்தையும் டோட்டலா மறுக்கிறவன் அவன் தான். அப்ப அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஒருவன் நிராகரிப்பதற்குரிய அடையாளமாக சொல்வது அனாதைகளை விரட்டி அடிக்கிறவன். 2வது சொல்றான், வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதை தூண்டாதவன், ஏழைகளுக்கு உணவளிப்பதில் ஆர்வம் ஊட்டாதவன். இந்த 2 செயலை எவன் செய்கிறானோ அவன் இந்த மார்க்கத்தை நம்பல. அப்ப மற்ற மதங்கள் எல்லாம் மத சடங்காக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், எந்த மதத்தினுடைய வழிபாடா இருந்தாலும் சரி, நீ திருட வேண்டாம் செஞ்சுக்கப்பா, உண்டியல்ல கொண்டாந்து காசை போட்டு பிரச்சனையே இல்லை. நீ ஊழல் பண்ணு, லஞ்சம் பண்ணு, கலப்படம் பண்ணு, கொள்ளையடி, என்ன வேண்டாலும் செய். இதுக்கெல்லாம் பரிகாரமா என்ன பண்ணிக்க, கடவுளுக்கு கொஞ்சம் ஒரு பங்கு கொடுத்துரு. நீ செய்யற திருட்டுத்தனத்தில் என்ன செய்ய, 1 கோடி ரூபாய் திருடினியா, ஒரு 25 லட்சத்தை கொண்டாந்து போடு, நேரம் ஆயிடுச்சு, சரியா போச்சு. இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுலதான் சித்தாந்தங்கள்லாம் மாறி போய் கிடக்குறது. மனிதனை பத்தி நினைக்க மாட்டேங்கிறாங்க. மனிதனுக்கு நன்மை பயக்குமான்றதை சிந்திக்காம
கடவுளுக்கு நன்மை செய்யறோம் கடவுளுக்கு நன்மை செய்யறோங்கிற பெயர்ல கடவுளின் பெயரால் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாம் மட்டும் என்ன டிக்ளேர் பண்ணுது என்று கேட்டால் தெளிவா உலகத்துக்கு சொல்லுது, இந்த மார்க்கத்தை ஒருவன் ஏற்பதும் மறுப்பதும் அவன் மனிதர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை பொறுத்தது. இறைவனுக்கு எப்படி நடந்து கொள்கிறான் என்பது இரண்டாவது. இறைவனுக்கு நீ நடந்து கொள்வது கூட மனுஷன்ட்ட உன்னை ஒழுங்கா நடக்க வைக்கிறதுக்கு தான். இந்த தொழுகை நோன்பு இதெல்லாம் கூட மனிதர்கள்ட்ட நீ ஒழுங்கா நடப்பதற்கான பயிற்சி தானே தவிர மனுஷன்ட்ட நீ எப்படி நடக்கிற அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் என்ன கேட்கிறான்னு கேட்டா, இந்த கேள்வி சொல்லி கேள்வியா கேட்டுதான் சொல்லணும். சும்மா சொன்னா உள்ளத்துல பதியாது. அதுக்கு தான் அல்லாஹ் சஸ்பென்ஸ் வைக்கிறான். இந்த மார்க்கத்தை மறுக்கிறவன் யாருன்னு தெரியுமா? ஒவ்வொருத்தரும் பல கேள்வியை பல பதில்களை தயார் பண்ணுவோம். அப்படி பதிலை தயார் பண்ண விட்டு அது இல்லைன்னு சொல்வதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், கொஸ்டினை கேட்டுவிட்டு அவனே கேள்வியும் கேட்டு அவனே பதிலையும் சொல்லுகிறான். பதாலிக்கல்லது யதுஉல் யதீம், அனாதைகளை விரட்டி அடிக்கக்கூடியவன் தான் இந்த மார்க்கத்தை மறுக்கிறவன். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதை எவன் நிராகரிக்கிறானோ அவன் இந்த மார்க்கத்தில் உள்ளவன் கிடையாது. அவன்கிட்ட எத்தகைய நற்பண்புகள் நற்செயல்கள் நல்ல வணக்கங்கள் இருந்தாலும் அவன் இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிறல. திருக்குறானை நீங்க புரட்டி பார்த்தீங்க என்று சொன்னா பல இடங்களில் இதைத்தான் அதிகமா வலியுறுத்துறோம். இந்த அனாதை ஏழைகளை இந்த ஒரு வசனத்தில் மட்டும் அல்லாஹ் சொல்லல, குர்ஆனை அப்படி புரட்டி பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அனாதைகள் விஷயத்துல கடுமையான முறையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை பண்றான். அனாதை விஷயத்துல ஒழுங்கா இருங்க. ஏன்னா அவன் நாதியற்று நிக்கிறான், தகப்பன் இல்ல. அனாதை என்று சொன்னால் தகப்பன் இல்லாதவன் தானே. நாதி இல்லாதவன் அனாதை. நாதை இல்ல நாதி உள்ளவன். அனாதை இல்ல நாதி இல்லாதவன். ஆனா எதிர்மறைக்கு சொல்லுவாங்க இல்லையா, நாதியற்றவன். அப்ப அனாதையா இருக்கக்கூடியவன் தந்தை இழந்து நிற்கிறான, அவனுக்கு ஒரு பொறுப்பாளன் யாருமே இல்லை. அவன் என்ன செய்யறது, அவனை யார் கவனிக்கிறது? இப்படி தடுமாறி நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து நான் உன்னை கவனிக்கிறேன் அப்படின்னு முன் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அனாதை விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துங்க, அதான் இஸ்லாத்தில் இருப்பதற்கு அடையாளம்னு சொல்றான். எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டா அல்லாஹ் பல இடங்கள்ல 4வது அத்தியாயத்துல 8வது வசனத்தை எடுத்துக்கலையா, நீங்க சொத்து பங்கு வைக்கிறீங்க. நீங்க உங்களுடைய தகப்பனாருடைய சொத்தை பாகம் பிரிக்கிறீங்க. தகப்பன் மகனுக்கு உழவு, பொண்டாட்டிக்கு உழவு, பிள்ளைக்கு உழவுன்னு சொல்லி இஸ்லாத்துல வாரிசுரிமை சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் பிரகாரம் நீங்க பங்கு வைக்கிற நேரத்தில் அனாதை ஒரு அனாதை நிக்கிறான். அந்த இடத்துல யாரோ ஒரு அனாதை நிக்கிறான். இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்னா